உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. For your shame you shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double. Everlasting joy shall be unto them. Isaiah 61:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரேஷன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடாகோடி ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி, கனம், மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் 2026 வருஷமாகிய இந்த வருஷத்தில் புதிய காரியங்களை செய்து புதிய சாதனையில் தேவன் நடத்தி சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். காட் குருசிஸ் நேயர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சம்பூர்ண ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம். ஆசீர்வாதம் 30, பரிபூர்ண ஆசீர்வாதம் 60, சம்பூர்ண ஆசீர்வாதம் 100. ஆக 30, 60, 100மாக இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு பலனை தேவன் தந்தருளுவார். கிறிஸ்துவுக்குள் ஒரு சில விசுவாசிகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்போது, தேவனிடத்திலிருந்து உதவிகளை பெறும்போது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் போட்ட பிச்சை என்று தன்னை தாழ்த்தி சொல்லுவார்கள். இது முற்றிலும் தவறு. தேவனை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தையாகும். இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பிதாவாகிய தேவனின் பிள்ளைகள். அவரின் ஆசீர்வாதத்துக்கு 100% பாத்திரமுள்ள பாக்கியவான்கள். நீங்கள் பிதாவாகிய தேவனின் பிள்ளைகள் என்றால் தகப்பனின் சொத்துக்களுக்கு பாத்திரவான்கள். அதாவது இன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் இச்செய்திகளை கேட்கின்ற நீங்கள் சொந்தக்காரர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தாலும் அது ஏற்ற காலத்தில் உங்கள் சிரசில் மேல் தேவன் கிரீடமாய் வைப்பார். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. 12 மாதம் 52 வாரம்
365 நாட்கள் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் ஆசீர்வதித்து அந்த நன்மைகளை முடிசூட்டுவார். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நீங்கள் அவரின் பிரதிநிதிகள், நீங்கள் பிதாவின் பிள்ளைகள். ஆகவே பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை ராஜகுமாரனாக ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டுவார். இது நிச்சயம் வேத சத்தியம். நீங்கள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று, உங்கள் இருதயமாகிய ஆத்துமா முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு அந்த வார்த்தை பால் போல் பொங்கி வழிய வேண்டும். இரண்டாவது, சோதனைக்கு உட்படாதவாறு நாள்தோறும் விழித்திருந்து 1 மணி நேரம் செபிக்க வேண்டும். அல்ல கவனிங்க, நீங்கள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் எவரெஸ்ட் சிகரத்தை கயிறால் கட்டி இழுத்தால் மட்டுமே சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் நிபந்தனை வைக்கவில்லை. வெரி சிம்பிள். நாள்தோறும் வேதத்தை படித்து உன் இருதயத்துக்குள் நிரப்பு. நாள்தோறும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. சிம்பிளான காரியத்தை சொல்லி தருகிறார் ஆவியானவர். இதை கடைபிடிக்க வேண்டும். நாம் வேலை ஸ்தலத்தில் 8 மணி நேரம் வேலை அப்படி என்றால் 6 மணி நேரம் ஓவர் டைம் என்றால் அதெல்லாம் உற்சாகமாக பார்த்து விடுவோம், செய்து விடுவோம். ஆனால் விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, நாள்தோறும் வேதவாசி என்றால் மிகவும் கஷ்டப்படுகிறோம். ஏன்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வசனத்தின்படி நற்கிரியைகள்தான் விதை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நற்கிரியைகளை விதையுங்கள். நற்கிரியைகளை செய்யும்போது தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படும். அப்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது தேவன் உங்களை ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இது நிச்சயம் வேத சத்தியம். முற்பிதாவாகிய ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கை அந்த தேசத்தில் மகா பெரியவனாக மாற்றினார். அதனால் ஈசாக்கின் மேல் மற்ற புறஜாதியினர் பொறாமை கொண்டார்கள். கர்த்தர் ஈசாக்குக்கு ரெகபோத் கிணறாக காணப்பட்டு அவர் செழிப்படைய தேவன் உயர்த்தினார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிணறு ஆவிக்குரிய மனிதனை குறிக்கும், தண்ணீர் தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவத் தண்ணீராக ஊறிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தோட்டமாகிய ஆவிக்குரிய மனிதன் செழிப்படைய முடியும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு பேசப்படுவான், காணப்படுவான். இது வேத சத்தியம். இது நிச்சயம் நடக்கும். அடுத்து, எலிசாவின் உடன் ஊழியக்காரன் எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறான். இறந்த ஊழியக்காரன் பெரிய ஒரு பணக்காரனிடத்திலே கடன்பட்டு இருந்தான். ஊழியக்காரனுடைய விதவையின் மனைவி எலிசாவிடத்திலே வந்து, ஐயா, எனது பிள்ளைகளை அந்த பணக்காரன் அடிமையாக்கி கொள்ள முற்படுகிறான், கடனை அடைப்பதற்கு வழியில்லை என்று எலிசாவின் பாதத்தில் விழுந்து கதறுகிறாள். எலிசா அந்த விதவையின் சூழ்நிலைகளை அறிந்து 2 ராஜாக்கள் 4:2 எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளிடலுடைய
வீட்டில் ஒன்றுமில்லை என்றால், ஒரு குடம் எண்ணெயை பெருக பண்ண எலிசா தேவ ஆலோசனையை அந்த பெண்ணிடத்தில் ஆலோசனையை சொல்லி, அவள் கடன் சிக்கலில் இருந்து அவளையும் அவளுடைய 2 குமாரர்களையும் மீட்டெடுக்கிறாள். இந்த வசனத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். வீடு என்பது மனிதனை குறிக்கும். அந்த பெண் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று பதில் சொல்லுகிறாள். எண்ணெய் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருதயமாகிய வீட்டுக்குள் எண்ணெயாகிய வார்த்தை நிரம்பியிருக்க வேண்டும். அப்போதுதான் சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்த்து, நான் உங்களை ஆசீர்வதிக்க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், எத்தனை வசன மனப்பாடமாக உங்களால் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை இருதயத்திற்குள் நிரப்பும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகின்றவனுடைய ஜெபம் அருவருப்பானதே. இந்த வசனத்தின்படி நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்க முற்படும்போது வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்கக்கூடாது. வேதத்தை வாசித்த பிறகு நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பேசுவதை, வேதத்தை திறந்து வாசித்தா அவர் பேசுவார். அவர் பேசுவதை நீர் கேட்காவிட்டால் நீர் பேசுவதை அவர் கேட்கவே மாட்டார். வேதத்தை வாசித்து பிறகு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்வார். சத்திய வேதம் தேவனுடைய இருதயம். சத்திய வேதம் மனிதனை பிரதிபலிக்கும் கண்ணாடி. சத்திய வேதம் மனிதனுக்கு ஆணிவேர். சத்திய வேதம் மனிதனை மறுரூபப்படுத்தும். சத்திய வேதம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இணைப்பை உண்டாக்கும் பாலம். சத்திய வேதம் ஜீவ அப்பம். சத்திய வேதம் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கவனியுங்கள். ஒரு பெண்ணிற்கு குழந்தை உண்டாக வேண்டுமென்றால் தாம்பத்திய உறவு மூலமாக தனது கணவனிடத்தில் இருக்கும் உயிரணுக்கள், அதாவது வித்து, பெண்ணின் கருப்பைக்குள் செல்லும்போது கருதரித்து குழந்தை பெற்றெடுக்க முடியும். வேத வசனமானது தேவனுடைய இருதயத்துக்குள் இருக்கும் காரியமாகும், வசனமாகும். அந்த வசனம் மனிதனுடைய இருதயத்துக்குள் வரும்போது பிதாவானவர் உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கடாட்சம் செய்வார். லூக்கா 1:24 மலடியாயிருந்த எலிசபெத்து கர்த்தரால் கருதரிக்கும் போது, தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும் போது அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு கடாட்சம் வைத்தார் என்று சொல்லுகிறார். நீங்கள் வார்த்தையினாலே கடாட்சணம் செய்யப்படும் போது வேத வசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே தேவனால் கடாட்சம் பெற ஆசீர்வாதம் கிரீடமாய் பூக்கும். அடுத்து கெத்செமனே தோட்டத்திலே 11 சீசர்கள் அங்கு காணப்படுகிறார்கள். இயேசு தனித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சீஷர்களை தட்டி எழுப்பி, சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா
என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார், ஒரு நிபந்தனையை வைக்கிறார். பாருங்க, 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலைன்னா சோதனைக்காரனாகிய பிசாசு உங்களை நிச்சயமாகவே சோதிப்பான். உலகத்தான சோதிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அவன் ஆடாய் 1000 காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கசாப்பு கடைக்கு போயிடுவான், ஒரு நாள் அவனுக்கு மரணம் வரும், அவன் நரகத்துக்கு போயிடுவான். பிசாசானவன் அவனை கண்டுக்க மாட்டான். பிசாசானவன் அவனை வழிபடுகின்றவனுக்கு நிறையா நான் தருவேன் அப்படின்னு லூக்கா 4வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிட்டான் இயேசுநாதர்கிட்ட. என்னை விசுவாசிக்கின்றவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு, என்னை வழிபடுகின்றவர்களுக்கு இவைகள் எல்லாம் தருவேன் என்று இயேசுநாதர்கிட்டே சொல்லிட்டான். ஆகவே யாருக்கு சோதனை, யாருக்கு போராட்டம், யாருக்கு உபத்திரவம், யாருக்கு துன்பம்? ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கே. ரட்சிக்கப்பட்ட மனிதன் போர்க்களத்திலே உள்ள ஒரு போராளி. நீங்களும் நானும் போராளி. நீங்களும் நானும் யுத்த களத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம். யுத்த களத்திலே நிற்கிற நீங்களும் நானும் விழித்திருந்து 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் சோதனைக்காரன் ஏதோ ஒரு ரூபத்திலே நிச்சயமாய் உங்களை வேதனைப்படுத்துவான். ஜெபித்து பாருங்க, சிங்கத்தை போல நடப்பீர்கள். நீதிமான் சிங்கத்தின் தைரியமாயிருப்பான். நீதிமான் நடக்கிற பாதை ராஜபாதை என்று சொல்லப்பட்டு உள்ளது. ஆகவே கவனியுங்கள், நாள்தோறும் வேதத்தை வாசித்து இருதயத்திலே வேதத்தை நிரப்புங்கள். அடுத்து நாள்தோறும் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஆகவே நிபந்தனைகளை கேட்ட நீங்கள் நிச்சயமாகவே 2026 இந்த வருஷத்திலே சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்த்துகிறேன். ஆமேன். இதோ தலைப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு சிறு கவிதை. வேதத்தை தினமும் வாசி, வார்த்தையை தியானித்து யோசி. இயேசுவின் அப்பத்தின் ருசி ஆத்துமாவுக்கு தீரும் பசி. வேதத்தை தினமும் வாசி, வார்த்தையை தியானித்து யோசி. இயேசுவின் அப்பத்தின் ருசி ஆத்துமாவுக்கு தீரும் பசி. அடுத்து, வேதத்தை கண்டு இச்செய்தியை கொண்டு சோதனையை தாண்டு. இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு. வேதத்தை கண்டு இச்செய்தியை கொண்டு சோதனையை தாண்டு. இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். ஆமென். ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர.